हम अभी परमेश्वर को वचन की ओर ताकेंगे। நேற்றைய தினத்துல நாம் தேவனுடைய செய்தி, ஒரு புதிய தேவ செய்தி கேட்டோம். कल के दिन हम एक नए संदेश को सुना था। என்ன தேவ செய்தி கேட்டோம்? कौन सा संदेश सुना है? நேற்றைய தினத்துல வெட்டுக்கிளி குறித்து இந்த நாட்கள்ல பரவலாக இந்தியா முழுவதும் வெளிநாடுகளில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெட்டுக்கிளியை குறித்து. वैसे हम कल के दिन टिट्टी के बारे में संदेश सुना है, क्योंकि आजकल न केवल भारत में सारे मार्गाव में भी टिट्टिया के बारे में बातचीत हो रहा। வெட்டுக்கிளியை குறித்து வேதத்துல ஒரு பேரிடியை குறித்து நாம் பார்த்தோம். நாம் எப்படி எச்சரிப்போடு இருக்கணும்னு சொல்லி நாம் தியானித்தோம். वो टिट्टियां जैसे सत्यानाश कर डालता वो भी देखा है, और हम भी इन दिनों में कैसे सावधान और चौकसी रखना उनके बारे में भी संदेश सुना है। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். और प्रभु यीशु के नाम से इस सवेरे समय में फिर से एक बार तुम सभी को मैं स्वागत करता हूँ। अनेகர் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டீர்கள். और कई लोग मुझे फोन के द्वारा मुझसे बातें किया। अनेகர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மகிழ்கிறீர்கள். और कई लोग प्रभु का वचन को सुनकर आनंद पाता है, உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள், और उठाई होता है, பலன் அடைகிறீர்கள். बल पाता है। அதை கேட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். वो सब समाचार सुनकर हम भी आनंद होता है। இப்படி ஆண்டவர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக கோடா கோடி वैसे ஸ்தோத்திரம். कि प्रभु हमें दिया है अच्छी मौका दिया के लिए प्रभु का धन्यवाद हो। இந்த 70 நாள் கிட்ட ஆயிட்டது. ஆண்டவருடைய நாமத்தினாலே अनेகர் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. लगभग ये लॉकडाउन अभी 70 दिन तो हो चुका है, और इसमें कई लोग हमारा कलिसिया में आने नहीं हो रहा है। அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். इसलिए आप लोग निराश मत हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு இதை நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். हर दिन 8 बजे ये वीडियो को आप लोग देख रहा है। இந்த காரியक्रमத்தை देखறாங்க, இந்த புரோகிராமை பாக்குறீங்க. ये कार्यक्रम को आप लोग देख रहा है। ரெண்டு பார்ட்டாக செய்து கொண்டிருக்கிறோம். ये प्रोग्राम हम 2 बार करके बनाता है। காலையில 8 ல இருந்து 9 ஆராதனை, துதி ஆராதனை. सवेरे 8 बजे से लेकर 9 बजे तक स्तुति का गीत आराधना। 9 ல இருந்து 10 மணிக்கு தேவனுடைய வார்த்தை. 9 बजे से लेकर 10 बजे तक परमेश्वर का वचन को पढ़ना। ரெண்டு தனித்தனி வீடியோவாக நான் Facebookல போடுறேன். अगर ये दोनों भागों को अलग-अलग भाग बनकर हम फेसबुक में वीडियो भेजता है। அதுவே நீங்க Facebookல இல்லாட்டா यदि तुम फेसबुक में नहीं हो மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவுப்படுத்தலாம். और दूसरे लोग को भी इसके बारे में तुम लोग बता सकता है। YouTubeல जीसी चर्च इंडिया போட்டா வந்துடும். यदि आप लोग फेसबुक में नहीं तो YouTube में जीसी चर्च इंडिया डालेगा तो YouTube में जीसी चर्च इंडिया जीसी चर्च इंडिया போட்டா நம்முடைய YouTubeல நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ऐसे लगाने में तुम YouTube में भी सारा संदेश सुन सकता है। நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். लगातार आप सब संदेश सुनकर आशीष पाइए, நாட்கள் வீணாக போக வேண்டாம். क्योंकि समय को व्यर्थ करना, பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். समय को व्यर्थ नहीं करना है, समय को बहुमूल्य समझो। இந்த நாளை விட தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து வரும். इस दिन में भी हम परमेश्वर वचन की ओर ताकेंगे। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 11வது வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 12:11। ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். படி இந்திய சாமியார் படி 11 प्रयत्न करने में आलसी ना हो, आत्मिक उन्माद में भरे रहो, प्रभु की सेवा करते रहो। அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், प्रयत्न करने में आलसी ना हो, ஆவியிலே அனலாக இருங்கள், आत्मिक उन्माद में भरे रहो, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். प्रभु की सेवा करते रहो। அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். प्रयत्न करने में आलसी ना हो। இதனாலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. हाँ, इस दिन में हमें जागृत से रहना आवश्यक है। सावधान रहना आवश्यक है। हाँ, हालेलुया। हालेलुया। இந்த நாட்கள்ல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इन दिन में हम सावधान रहना है। அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. आलसी ना हो, प्रयत्न करने में
और आत्मिक उन्माद में भरे रहो। ஜாக்கிரதை தேவை. सावधान रहना, இந்த நாட்களை ரொம்ப நிதானித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். क्योंकि इन दिनों में हम इन दिन को पहचान करना है। வேதத்துல நாம் பார்க்கிறோம், ரொம்ப கவனமாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். शास्त्र में भी हम देख सकता है कि पवित्र शास्त्रों के शास्त्र को समझ पूछ कर संचरण காலங்களை நிதானித்து பார்க்க வேண்டும். और समय को भी हम तीर से बहुमूल्य समझना। லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 54வது வசனத்திலிருந்து. लूका 12:54 वचन से लेकर லூக்கா 12:54 பின்பு அவர் அவர்களை நோக்கி மேற்கே மேகம் எழுப்புவதை நீங்கள் காணும்போது மழை வருது என்று சொல்கிறீர்கள், அப்படியாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்டம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அப்படியாகும். उसने भीड़ से भी कहा, जब तुम बादल को पश्चिम से उठते देखते हो तो तुरंत कहते हो कि वर्षा होगी, और ऐसे ही होता। और जब दक्षिण आवाज चलती देखते हो तो कहते हो कि लघु चलेगा। மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தையும் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? हे कपटियों, तुम धरती और आकाश के रूप रंग में भेद कर सकते हो, परंतु इस युग के विषय में क्यों भेद करना नहीं जानते? நிதானியாமல் போகிறது என்ன? भेद करना है, ரொம்ப நிதானிக்க வேண்டும். इसलिए हम काल को भेद करना। இந்த காலத்தை நிதானிக்காமல் போகிறது என்ன? तुम क्या इस काल को भेद नहीं करता है? நியாயம் என்னதென்று நீங்களே நிதானித்து தீர்மானியுங்கள். क्योंकि न्याय क्या है तुम ही भेद करके देखो। இந்த காலம் என்ன காலம் என்று நம்ம நிதானித்துக் கொள்ளும். ये काल कौन सा काल है, हम भेद करना है। தேவனுடைய ஜனங்கள் परमेश्वर की प्रजा என்ன காலம் என்று தெளிவானபடி நிதானிக்க வேண்டும். कौन सा काल है, हम भेद करना है। தேவனுடைய சபை, परमेश्वर का मंडल ஊழியக்காரர்கள், और सेवक लोग ஆவிக்குரியவர்கள், और आत्मिक தலைவர்கள், सरदार लोग, தேசத்தின் தலைவர்கள், देश के नेता जी இது लोग, என்ன காலம் என்று நிதானிக்க ये வேண்டும். काल कौन सा है, हम भेद करना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम की महिमा। தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए हम परमेश्वर से प्रार्थना करना कि देश के नेताओं को अच्छी बुद्धि देने, இந்த காலத்தை நிதானிக்க வேண்டும். हम समय को भेद करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை की உண்டாவதாக. नाम की महिमा। ஆவிக்குரியவர்களாக நாம் கூட காலத்தை நிதானிக்க और வேண்டும். आत्मिक लोग भी इस समय को भेद करना है। நாம் தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் நிதானிக்க வேண்டும். अगर परमेश्वर की मंडली से हम वचन को पाया है, हम भी काल को भेद करना है। 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் पहला पत्रस पहला अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 10 और 11। உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். इसी उदार के विषय में उन पोषितताओं ने बहुत खोजबीन और जांच पड़ताल की, जिन्होंने उस अनुग्रह के विषय में जो तुम पर होने को था भविष्यवाणी की। அடுத்து 1 பேதுரு 1:11 पहला पत्रस पहला 11। தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷ மின்னதன்மையும் ஆராய்ந்தார்கள். उन्होंने इस बात की खोज की कि मसीह का आत्मा जो उनमें था और पहले दिन से मसीह के दुखों और उसके बाद होने वाले महिमा की गवाही देता था, वह कौन से और कैसे समय की ओर संकेत करता था। இன்றைய நாட்களில் தேவனுடைய சபை, इन तीनों में परमेश्वर के मंडली ஊழியக்காரர்கள், और सेवक लोग ஆவிக்குரியவர்கள் और आत्मिक लोग, இந்த காலம் இன்ன காலம் என்று சொல்லி நிதானிக்க தெரியும். और ये काल कौन से है और कैसे करके भेद करना है। தங்கள் கிறிஸ்துவுக்குண்டான பாடுகளை குறித்து, जो मसीह को होने वाले दुखों के बारे में, பாடுகள் நிமித்தமாக பின்வரும் மகிமை என்ன, फिर वो दुखों के बाद होने वाले महिमा, இதன் காலத்தை நிதானித்தார்கள், காலத்தை குறித்தார்கள், என்ன நடக்கும் என்று விசேஷம் அவர்கள் ஆராய்ந்தார்கள். वैसे ये कौन से काल है, कैसे समय करके संकेत करता था। நாம் கூட ஆவிக்குரியவர்களாக நாம் கூட जो आदमी लोग हम भी ரொம்ப நிதானிக்க வேண்டும். संकेत करना। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சித்தம் என்னவென்றதை நிதானிக்க வேண்டும். और यहोवा का इच्छा क्या है हम समझ पाना। காலங்களை நிதானிக்க தெரிய வேண்டும். काल को हम पहचान करना है ரொம்ப தெளிந்த புத்திரர்களாக விழித்திருக்க வேண்டும். और हम जानते रहना है, सावधान रहना है। எபேசியருக்கு நிருபம் इफिसियों 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय
14வது வசனத்திலிருந்து வாசித்தோம். इफिसियों 5:14 वचन से ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. हे सोने वाले जाग और मुर्दों में से जी उठ, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी। ஆனபடியாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. इसलिए ध्यान से देखो कि कैसे चाल चलते हो, निर्बुद्धियों के समान नहीं पर बुद्धिमानों के समान चलो। நாட்கள் பொல்லாதனானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். अवसर को बहुमूल्य समझो क्योंकि दिन बुरे हैं। தூங்குகிற நீ விழித்துக்கொள். हे सोने वाले जाग, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. मुर्दों में से जी उठ। இந்த உலகத்துல எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட லாக்டவுன் மாதிரி உங்களுக்கு கிடையாது. अगर जो इस संसार में सभी का लॉकडाउन वैसे आपके लोगों को नहीं। இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியும் வறுமையும் தரத்தரத்தை போல உங்களுடைய வறுமையும் தரத்தரம் கிடையாது. अगर इस दुनिया में जो हो रहा है आर्थिक समस्या दरिद्र कंगालपन आकार वैसे आत्मिक प्रजा को नहीं है। நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. इसलिए सोने वाले जाग उठ और मुर्दों में से जी उठ காலத்தை நிதானித்து எழுந்திரு. और समय को बहुमूल्य समझकर நீ जी படுகிறது उठ। நிந்தை அவமானங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து படுகிற பாடுகள். अगर जो तू मसीहा के साथ बोझ उठाता है वो निंदा अपमान सभी में, நீ அதை நிதானித்துக் கொள். तो बहुमूल्य समझो। நீ இயேசுவோடு கூட சேர்ந்து பாடை நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாய். तो यीशु के साथ होकर निंदा और अपमान को उठा रहा है। கிறிஸ்தவ ஜீவியத்தை நீ தனியாக விட்டுட்டு நீ பாட நிற்காத. अगर मसीहा के जीवन को तू अलग करके तू अलग रीति से बोझ मत उठा। ஆராதனை கிடையாது இருக்கலாம் 12 வாரங்களாக. यदि 12 हफ्ते से आराधना बिना हम रहता है, நீ கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பாடும் அதற்கு பின் மகிமையை அனுபவிக்க வேண்டும். तो क्या करना है? मसीहा के साथ दुख और बोझ उठाना, फिर उसके बाद होने वाला महिमा को भी तू पाना है। இந்த உலகம் 70 நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குது, எழுந்திருக்கிறது. இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிற போல நீ இருக்காத. अगर जैसे इस दुनिया लॉकडाउन में 70 दिन लगातार जो कुछ खाता है, लेटता है, उठता है, बैठता है, वैसे आत्मिक लोग नहीं रहना है। நீ மரித்தோரை விட்டு தூங்குகிற நீ விழித்துக் கொள். ए सोने वाले तू मुर्दों में से जी उठो, மரித்தோரை விட்டு எழுந்திரு. जाग उठो। உன்னுடைய லாக்டவுன் காலங்கள் இது வேற. तेरा जो लॉकडाउन का समय वो அப்பொழுது अलग है। கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். अभी मसीह का ज्योति तुझ पर चमकाएगा। கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க போகிறார். मसीह का ज्योति तुझ पर இந்த चमकाएगा। லாக்டவுன் காலங்களில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் यदि इस लॉकडाउन के दिन में तुम अपने अपने तंबुओं में होते கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைக்கிறவர். मसीह का ज्योति तुझ पर चमकाएगा। ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் इसलिए तुम निर्बुद्धियों को समान नहीं ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து पर बुद्धिमानों के समान चलो। நாட்கள் பொல்லாதலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். अवसर को बहुमूल्य समझो क्योंकि दिन बुरे हैं। காலங்களை நிதானிக்க தெரிய வேண்டும். काल को हम संकेत करते இது हैं। என்ன காலம்? ये कौन से இது समय है? என்ன விஷயம்? ये कौन से काल இதை है? சரியானபடி நீங்கள் நிதானிக்க தெரிய तीन வேண்டும். रीति से हम संकेत करना है, वेद लेना है। அது நிதானிக்க தெரியாமல் அசதியான வாழ்க்கையில் இருந்தால் अगर आप आलसी के जीवन बिताए करते हैं, நாள் ஆக 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 दिन बीतने में ஒரு அசதி இருக்கிறது. आलसी आ जाता है। அதாவது அசதியான வாழ்க்கை வேண்டாம். आलसी का जीवन हमें जरूरत அந்த नहीं। அசதி वो आलसी का ஒரு जीवन குழப்பத்தை உண்டாக்குது. हमारे अंदर एक गड़बड़ाई के गड़बड़ को ले आता है, परेशान के लिए आ रहा है. परेशान को ले ஒரு आता है, சர்ச்சையை உண்டாக்குறது. वो बात को ले आ रहा है, சர்ச்சா के आ रहा है. चर्चा ले आ रहा है, பிரச்சனையை கொண்டு வருகிறது. वो मुश्किल को ले आ रहा है। பிரச்சனை समस्या के लिए आ रहा है. हमें முடிவிலே அது இழப்பை கொண்டு வரும். अंत में कई आशीष को உன்னுடைய लेना। அசதியானது இழப்புக்குள் போக வேண்டாம். हमें तेरा आलसी के जीवन तुझे कई உன்னுடைய அசதி வந்து குழப்ப மனதோடு இருக்கிறார்கள். நான் कई लोग इन दिनों में मन की तड़प में உலகம் रहते हैं। குழப்பத்தில் இருக்கிறது. ये दुनिया कई गड़बड़ में रहता है, அந்த அவர்களை விட்டு நீ எழுந்திரு. इसलिए वो दुनिया के लोग से तो अलग हो जा। நீ படக்கூடிய இந்த நாட்களே உனக்கு கொடுக்கப்பட்ட லாக்டவுன் வேற. अगर इन दिन में तुझे जो सौंपा है ये लॉकडाउन का समय अलग है। கிறிஸ்துவோடு கூட நீ பாட நினைக்கிறாய். तो मसीहा के साथ बोझ उठा रहा நீ है। கிறிஸ்துவுடைய பாடலுக்கு பின்பாக உனக்கு மகிமை என்னன்னு தெரியும். और मसीहा के बोझ के बाद होने वाले महिमा के बारे में तू जान लेता है। மற்றவர்களை போல நீ லாக்டவுன்ல நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கிறிஸ்துவை பிரகாசிக்க. इसलिए दुनिया के जैसे तेरा लॉकडाउन का समय नहीं है, इसलिए मुर्दों में से जी उठो, जाग उठो। நீ ஞானமற்றவர்களை போல இருக்கக்கூடாது. तो निर्बुद्धि के समान मत पढ़ो குழப்ப மனதோடு இருக்கக்கூடாது. और गड़बड़ मन के साथ मत रहो। சர்ச்சையோடு கூட இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. चर्चा के साथ मत रहो, பிரச்சனையோடு கூட இருக்கக்கூடாது. परेशान के साथ मत रहो। அப்படி என்றால் முடிவிலே ஒரு இழப்பை கொண்டு வருகிறது. इसी प्रकार का जीवन होगा तो अंत में तो कई आशीष को खो लेता है, नुकसान के लिए आ रहा है हमको. कई नुकसान होता அது है, பெரிய ஒரு இழப்பை கொண்டு फिर வருகிறது. अंत में नुकसान पाता है। அப்படி ரொம்ப அசதியாக இருக்கக்கூடாது. इसलिए आलस मत रहो। இப்போ ஒரு இந்தியா முழுதுமே ஒரு குழப்பம். अभी भारत पूरा एक गड़बड़ है। அதாவது இந்த வருஷம் 2020 2020 ये साल 2020 है, 2020 2020 है। எல்லாரும் தெரியும் 2020 सभी को मालूम है ये साल 2020 है, 2020. 2020। ஆனா परंतु நாம் இன்னைக்கு டேட்டை எப்படி போடுவோம்? आज का तारीख हम कैसे लिखेंगे? 30/5/2020. 30/5/2020। 30 तारीख है, 5 महीना है, 2020. 2020 साल। அப்படிதான் நீங்க போடுங்க. वैसे हम लिखेंगे 30/5/2020. 30/5/2020। ஹalleluya. हालेलुया। அதுக்கு பதிலாக उसके बदले இப்ப எப்படி போடுவாங்க? आज का हम कैसे लिखता है? நீங்க வேகமான உலகத்துல எப்படி போடுறாங்க? आज का दुनिया में हम कैसे लिखता है? वेग से जाने वाला दुनिया कैसा लिख रहा है? हमें வேகமாக ஓடுற உலகத்துல எப்படி எழுதுகிறார்கள்? वेग से दौड़ने वाले दुनिया में कैसे लिखता है? 30/5/20 என்று எழுதுகிறார்கள். हम ऐसे लिखता है 30/5/20। 30/5/20 என்று எழுதுகிறார்கள். 30/5/20 करके लिखता है। அந்த 20 என்கிறது அசதியாளர்களுடைய வார்த்தை. अगर जो 20 करके हम लिखता है वो हमारे आलसी के लिए, आलसी के निमित्त ऐसे लिखता है। அதனால பிரச்சனைகள் வந்து விடுகிறது, நமக்கு இழப்பு வருகிறது. इसलिए आलसी के द्वारा हमें नुकसान होता है। அதனால 30/5/2020 ன்னு எழுதணும். हम कैसे लिखना है? 30/5 और 2020 करके लिखना நீ है। இந்த 20 ன்னு எழுதுனா अगर तू सिर्फ 20 करके साल को लिखेगा அதுக்கு तो பக்கத்துல ஒருத்தன் 19 போட்டுரும். और एक व्यक्ति क्या करेगा? वो 20 के पहले 19 करके लिख देगा। அவன் செக்ல तेरा चेक में, அதாவது பத்திர ஆபீஸ்ல ऑफिस में, पत्रकार के ऑफिस में पत्रकार का ऑफिस में, रजिस्टर ऑफिस में रजिस्टर का ऑफिस में, गवर्नमेंट அலுவலகங்கள்ல और सरकार की உலக ऑफिस में, காரியங்கள்ல और दुनिया के कई कामों में நீ 20 போட்டா तो यदि 20 करके लिखेगा அவன் तो பக்கத்துல 19 கூட वो போட்டான். 20 के बगल में क्या करेगा? 19 करके लिख देगा। 2017 वो 2019। பின்னால ஏதோ வாங்குனது வித்தது மாதிரி இருக்கும். और इसका मतलब क्या है? तो पहले जो लेना देना हो चुका है। ஹalleluya. हालेलुया। 2019 2018 2017 2016 எதையாவது போட்டுக்கணும். यदि वो 2016 नहीं 17 या 18 या 19 कुछ भी लिख देगा, உண்மையான ஒரு 2020ங்கிற வருஷத்தை ஒழுங்கா போடணும். इसलिए जो 2020 ये साल को आलसी मत बनो, लिखते समय बराबर लिखो 2020। இது ஒரு எச்சரிக்கை. ये एक सावधानी। இது நாம் ஒரு அசதியாக செய்யக்கூடிய வேலை. ये क्या, हम क्यों ऐसा करता है? आलसी के नहीं ऐसे लिखता है। இந்த 2020க்கு பதிலாக நம்ம 20ன்னு போடுறோம். இது அசதியாக போடுறோம். हमें 2020 लिखने के बदले हम 20 करके लिखता है। ये हमारा आलसी का काम है। அசதியாக போடுறதுக்கு காரணம் என்ன? वो आलसी से लिखता है। कारण क्या? இதுக்கு நான் 4 காரணம் சொல்றேன். इसके लिए मैं अभी 4 कारण कहेगा। படித்த அலுவலர்கள் जो पढ़ाई किया हुआ கவர்மெண்ட் அலுவலகங்கள்ல सरकारी का काम करने वाले நிறைய ஃபைல் ஆபீசர்கள்ட்ட இருக்கு. कई फाइल वो ऑफिसर के पास रहता है। வேகமாக போடுறதுக்கு वो लोग क्या करता है? वेग से लिखेंगे, ஷார்ட்கட்டா போடுவாங்க. ऐसे शॉर्टकट में कुछ तो लिखेंगे, 20 20 करके लिखेंगे, வேகமா போட்டுறாங்க. क्योंकि उनका काम तेज गति से होना, वेग से அத होना, பார்த்து वो देख சரி सकते இது சரிதான் अच्छा ये भी ठीक அப்படி है। என்று படித்தவர்களும் அதை அனுசரித்து போடுறாங்க. ऐसे जो पढ़ाई किए हुए लोग भी अच्छा ये भी अच्छी बात है करके वो भी लिख रहा है। அவன் மைண்ட்ல என்ன ஆயிருச்சுன்னா तभी उनका मन में क्या बैठता है? அவர் போடுறத நம்ம போடுறோம். क्या वो सर भी बोल रहा लिखता है, हम भी लिखेंगे। சரிதான் சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். हम क्या करता है? मन में ठीक है, ये ठीक बात है करके लिखता है। அல்லது கடந்த காலத்தை போல ஒரு நமக்கு போல பழக்கம் இருக்கு. नहीं तो बीते हुए दिन के साल के जैसे हमारा एक आदत ऐसे होता है। கடந்த காலத்துல எப்படி பழகிருக்கோம்? बीते हुए दिन हम कैसे लिख रहा था? 2019 சொன்னா வெறும் 19 हाँ, போடுறோம். 2019 बोले
बोलेगा तो सिर्फ 19 डालता இது था। கடந்த காலத்திலே போல நம்ம பழகி இருக்கோம். ये बीते हुए साल के जैसे हमारा आदत हो चुका है। அதுக்கப்புறம் சொன்னா அது ஒரு சோம்பேறித்தனம் கூட சொல்லுவாங்க. अगर और एक कारण भी है, ये एक आलसी है। இந்த 4 விதத்துல இந்த அசதியை பார்க்கணும். अभी हम 4 प्रकार का ये आलसी के बारे में देखें। இந்த அசதி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ये आलसी हमारे जीवन में என்ன உண்டாகிறது? क्या होता है? आलसी के बाद குழப்பத்தை உண்டாக்குகிறது. वो हमको गड़बड़ में ले आता है। கவர்மெண்ட் அலுவலகங்கள்ல वो सरकारी का ऑफिस में, நீங்க பேங்க் செக் எழுதுனா बैंक में और चेक लिखने में இதெல்லாம் குழப்பத்துக்கு ये உண்டாகிறது. सब गड़बड़ हो जाएगा। அல்லதுக்கு நீங்க பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பத்திரங்கள் எழுதுறதுல मैं तो सरकार का पत्रकार के काम करने எந்த में எழுத்துல நீ 20 போட்டா அதுக்கு பின்னால அவன் நிரப்பிடுவான். किसी भी बातों में तू सिर्फ 20 करके लिखेगा तो उसके बाद वो कुछ भी अपने मन के अनुसार लिख देगा। எதையாவது நீங்க ஃபார்ம்கள் ஃபார்ம் எழுதுன்னு சொன்னா नहीं तो तू फॉर्म भर्ती करने में, பாடம் எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதணும். कुछ भी फॉर्म भर्ती करने में भी तू ठीक से लिखना है। இங்க கவனிக்க வேண்டிய நீங்க அதுல குழப்பத்துக்குள்ளாகிடுவீங்க. नहीं तो तुम्हें गड़बड़ हो जाएगा, சர்ச்சைக்குள்ளாகிடுவீங்க. नहीं तो बात हो जाएगा, பிரச்சனைக்குள்ளாகிடுவீங்க. मुश्किल हो जाएगा। முடிவில் அது ஒரு இழப்பை கொண்டு வருகிறது. अंत में तुझे बहुत सारा नुकसान होगा। அசதியா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை. इसलिए आलस मत रहो, सावधान रहो। இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதை இல்லட்டா यदि इस विषय में तू सावधान नहीं, तू ஜாக்கிரதை இல்லனா सावधान नहीं रहेगा तो என்ன நடக்கும்? नुकसान। ஹalleluya. हालेलुया। இழப்பு. नुकसान हो जाता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का महिमा। எத்தனை சீரவை போட்டுக்க பாருங்க. कितना भी सुनिए वो लिख सकता है। ஒண்ணு போட்டா வேல்யூ தான். अगर उसके पार पहले उसके बीच बात हाँ। अरे முதல்ல போட்ட पहले एक डालेगा तो वो वैल्यू। ஹalleluya. हालेलुया। அதாவது ஒண்ணுக்கு வேல்யூ இல்ல நினைக்காதீங்க. ஜீரோக்கு வேல்யூ இல்ல நினைக்காதீங்க. शून्य का कुछ वैल्यू नहीं करके मत सोचो। அதாவது ஜீரோக்கு வேல்யூ இருக்குது. शून्य का वैल्यू है। ஹalleluya. हालेलुया। அந்த ஜீரோ கூட वो शून्य को எதை சேர்த்தாலும் शून्य के साथ कुछ भी डालने के बाद வேல்யூ இருக்கிறது. वो वैल्यू आ जाता है। வெறும் ஜீரோன்னு நினைக்க கூடாது. इसलिए सिर्फ शून्य करके मत सोचो। ஜீரோ கூட ஒண்ணு போட்டா 10. हाँ, जीरो के साथ में एक डालेगा तो 10 हो जाता है। ஜீரோ கூட 10 போட்டா और जीरो के साथ 10 ஜீரோ डालेगा கூட तो 2 போட்டா 20. हाँ, जीरो के साथ 2 लिखेगा तो 20। நீங்க ஜீரோன்னு நினைக்க கூடாது. अगर तो शून्य करके मत सोचो। ரொம்ப முக்கியம். बहुत मुख्य ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत सावधान रहना है। அசதியான காரியம் इसलिए जो आलसी के बाद இந்த உலகத்துல இது ஒரு அசதி தான் சொல்லலாம். इस दुनिया में एक आलसी का काम है। இந்த காரியம் வந்து என்ன ஒரு அசதியான வேலை. ये काम कौन सा काम है? आलसी का काम। நம்ம அறியாமல ஒரு அசட்டத்தை हाँ, अपने अज्ञानता के अनुसार ऐसे लिखता है। இது ஒரு அசட்டையா செய்யணும். அசதியா. ये एक आलसी पर है। இது பேர் அசதி தானே? आमेन। ஹalleluya. हालेलुया। இதுக்கு ஒரு அசதியா செய்துட்டு பேர். आमेन। हालेलुया। ஒரு விழிப்பு ஜாக்கிரதை தேவை. जागते रहना है। இந்த அசதியா செஞ்சா ऐसे हम आलसी में இந்த ஆவிக்குரிய நாட்களில் நாம் அசதியாக இருக்க கூடாது. वैसे हमारा आत्मिक जीवन में भी हम आलसी मत बनना है। சின்ன காரியம் தான் छोटा सा बात அது ரொம்ப கவனமாக இருக்கணும். उस पर सावधान रहना இப்ப காலத்தை சரியானபடி நிதானிக்க வேண்டும். है। इस समय को अवसर को बहुमूल्य समझो என்னென்ன காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டும். और कौन से समय में कौन से काल में क्या क्या हो रहा है वो तो समझ पाना है। தரித்திரம் இருக்கிற இடத்துல திருட்டு இருக்குது. क्योंकि जहाँ दरिद्र लोग रहता है वहाँ चोर होता है। வேதம் சொல்கிறது शास्त्र कहलाता है। நீதிமொழி 30ல नीति वचन 30 में தரித்திரப்படுகிறவனால் திருடியுடைய நாமத்தை வினால் வழங்காதபடிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் नीति वचन 30 अध्याय 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 8 और 9। மாயை பொய் வசனிப்பு எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. अतः व्यर्थ और झूठी बात मुझसे दूर रख, मुझे न तो निर्धन कर और न धनी बना। நான் பரிபூரண மறுதலித்து கத்தரியாரும் சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படினால் திருடிய நாம் தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்காதபடிக்கு படியே அடர்ந்து போச்சு. ऐसे न हो कि जब मेरा पेट पर जाए तब मैं इनकार करके कहूं कि यहोवा कौन है, या अपना बाप होकर चोरी करूं और अपने परमेश्वर का नाम अनुचित रीति से लूं, प्रतिदिन की रोटी मुझे खिलाया कर। தரித்திரம் இடத்துல என்ன இருக்கிறது? जहाँ दरिद्र होता वहाँ क्या होता है? இதை விளங்கிக் கொள்ளணும். தரித்திரம் இருக்கிற இடத்துல ध्यान से सुनिए। திருட்டு இருக்கு. जहाँ दरिद्र है वहाँ चोरी होता இதை है। தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். ये अच्छी रीति से जान लो। ஹalleluya. हालेलुया। இதை கவனிங்க.
सुनिए, சில சிம்டம்ஸை கண்டுபிடிச்சுக்கிறாங்க. कई सिम्टम्स को हम पहचान करना। நிறைய சொல்றாங்க சுகர் வந்துட்டா சில சிம்டம்ஸ் வந்துருன்னு சொல்றாங்க. अभी डायबिटीज शुगर आएगा तो कई सिम्टम्स हमारा शरीर में சுகர் होगा। बीमारी डायबिटीज आया तो कुछ चिन्ह हमें ஒரு அடையாளம் இருக்குது. कुछ तो चिन्ह हमारे शरीर में होता है। அசதியா இருந்ததுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. अलसीपन में बस खत्म है। அப்ப முதலாவது ஒரு அசதியாக இல்லாதபடி நம்ம தெளிவு உண்டாக்க வேண்டும். इससे पहले हमारा आलसी दूर होना है, सावधान रहना है। தரித்திரம் நமக்கு இந்த நாட்கள்ல நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வருதா? इस दिन में जो आर्थिक समस्या आ रहा क्या, தரித்திரம் வருகிறதா? जो दरिद्र आ रहा क्या, திருட்டு वहाँ चोरी भी होता है। நான் வச்சுக்கொள்ள வேண்டாம், நான் வைத்துக் கொள்ளுங்க. हम ध्यान रखेंगे, தரித்திரம் இருக்கிற இடத்துல திருட்டு இருக்கும். जहाँ दरिद्र है वहाँ चोरी होता है। ஐஸ்வர்யம் பரிபூர்ணமா இருக்குன்னா தேவனுடைய நாமம் வீணாக வழங்கப்படும். अगर यदि हम धन में भरपूर हो जाएगा तो परमेश्वर का नाम को व्यर्थ कर அந்த डालेंगे। ரொம்ப தேவனுடைய நாமம் கரெக்டா வழங்கப்படுகிறதா? इसलिए परमेश्वर का नाम को हम बराबर उपयोग करते हैं। தேவனாய் கர்த்தரை வீணாக வழங்காதிருப்பாயாக. ऐसे वचन कहलाता है, प्रभु के नाम को व्यर्थ मत बनो। அதை நிதானித்து பார்க்க வேண்டும். इसलिए हम அப்ப ஐஸ்வர்யம் பெருகி பரிபூர்ணமா வருதா? अभी हमारा धन भरपूर होता है क्या, நான் கர்த்தரை எப்படி தேடிக் கொண்டிருக்கிறேன்? हम किस प्रकार परमेश्वर को ढूंढते இதை हैं। நிதானிக்க தெரிந்ததான் इस ஆவிக்குரியவன். बातों पर सावधान करो। இதை நிதானிக்க தெரிந்தவன் தான் ஆவிக்குரியவன். ये संकेत लेना है, ये आत्मिक लोग है। கோடி வந்ததுக்கு அப்புறம் நான் ஈஸ்வரனா மாறிடக்கூடாது. करोड़ आने के बाद हम करोड़पति मत அது बनो। கோடீஸ்வரன் சொல்றாரு. इसलिए कहता है करोड़पति। கோடீஸ்வரன் யாரு? करोड़पति का मतलब कौन है? கோடி வந்துட்டா நான் தான் தெய்வம்ன்றோம். यदि करोड़ आएगा तो वो कहेगा खुद अपने को मैं ही ईश्वर है। பரிபூர்ணமான நாட்கள்ல इसलिए भरपूर के दिन ரொம்ப में நிதானிக்க தெரியும், நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? सावधान से संकेत करो, मैं प्रभु के साथ है क्या नहीं। பரிபூர்ணமான நாட்களிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை எப்படி வழங்குகிறோம்? और परिपूर्ण के दिन में हम परमेश्वर का नाम को कैसे उपयोग करता है। நீ அசதியா இருக்காத, तो आलसी मत रहो, நீ கவனமாக ஜாக்கிரதையா இரு. तो सावधान रहो। அப்போதான் ஆவியிலே அனலா இருப்போம். तभी हम अपने ये आत्मा में अनल- भरपूर रहेंगे। ஆவியிலே அனலா இருப்போம். आग से भरा हुआ अनुभव में கர்த்தருக்கு रहेंगे। நாம் ஊழியம் செய்வோம். हम परमेश्वर का सेवा भी करेंगे, ஆண்டவருக்காக ஓடுவோம். நம்ம परमेश्वर के लिए दौड़ेंगे। நாம் அசதியா இருந்தால் यदि हम आलसी में रहेगा तो அந்த அனல் இருக்காது, ஊழியம் இருக்காது. हम पर कुछ भी आग नहीं, सेवा भी नहीं அப்படி रहेगा। நிதானிக்க தெரிய வேண்டும். इसलिए सावधान से संकेत करो। ஐஸ்வர்யம் பெருக்க வந்துட்டா நான் ஆண்டவரோடு இருக்கிற அவருடைய நாமத்தை எப்படி சொல்கிறேன்? यदि तेरे पास धन दौलत भरपूर हो जाता क्या, तेरा जीवन प्रभु के साथ संगति में है क्या? என் ஆத்மா கர்த்தரோடு எப்படி ஜீவிக்கிறது? अगर मेरा ये प्राण प्रभु पर कैसे जीवित करता है, தரித்திரம் இருக்கிற இடத்துல अगर जहाँ दरिद्र होता है நிச்சயமா என்ன இருக்குது? सचमुच वहाँ क्या होता है? திருட்டு. चोरी होता है। உலகத்திலே பெரிய திருடர்கள் என்ன தெரியுமா? अगर ये दुनिया में सबसे बड़ा चोर लोग कहाँ है मालूम है? கப்பலை கொண்டு கட்டின உடனே ஏறுவானா எங்க? டர்பன், ஆப்பிரிக்கா. वो अफ्रीका का डरपन में, ஆப்பிரிக்கால டர்பன் ஒரு போர்ட் இருக்கும். अफ्रीका में डरपन बोलकर एक हार्बर है। கப்பலுக்கு போற சாதனை கேட்டா சொல்லுவாங்க, जहाज में काम करने वाले भाई लोग कहेंगे, எல்லா இரும்பும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. वो चोर लोग क्या करता है, सारा लोग सब कुछ को वो चोरी करके चला, கப்பல் கட்டின உடனே அங்க வாட்ச் டோட்டி போடுறாங்க. क्योंकि इसलिए वहाँ जो जहाज को बांधना तुरंत पहुर करने के लिए कई लोग को खड़ा करता है। உலகத்திலே பெரிய திருடன். वो सबसे बड़ा दुनिया का चोर लोग वहाँ है। அல்லேலூயா. हालेलुया। தெருத்துல இருக்கிறதுல திருட்டு இருக்கும். जहाँ दरिद्र होता वहाँ चोरी होता। மாஃபியா கும்பல் சொல்றாங்க தெரியுமா? माफिया नाम पर एक लोग को करता है। முதல்ல சிந்திச்சோர் சென்றுதான் கோட் ஷூட் போட்டு திருடான். முதல்ல வந்து சிந்திச்சோர் ஹிந்தில, அதாவது சின்ன சின்ன திருடுனா திருடு, இதான் இப்போ பெரிய கோட் ஷூட் போட்டு திருடான். पहले वो जो छोटा छोटा चिंदी चोर किया था, अभी बड़ा कोट सूट पहन के चोर करता है। இதோட முதல்ல அவ்வளவு தரித்திரம். उतना दरिद्र சோமாலயா सोमालिया, இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி கடத்துறான். वहाँ भी ऐसे जहाज को हाईजैक बनकर पूरा चोरी कर देता है। கப்பலே கொண்டு போறான். जहाज को ऐसे चोरी करके ले जाता தரித்திரம் है। இருக்கிறதுல திருடான். जहाँ दरिद्र है वहाँ चोरी है। நீங்க கவனிக்க வேண்டும், தேசம் நெருக்கடியில வருதுன்னு சொன்னா ऐसे ये देश में आर्थिक समस्या संकट आते समय நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். திருட்டு அதிகமா இருக்கும். हम सावधान रहना है, चोरी भी होने वाला है। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய நிறுவனம் வந்து 1 கிலோ தான் போடுறான். अभी तराज में वजन करता है 1 किलो डालता है। நீ அங்க பார்த்துட்டு ஒண்ணு போடுறான், ஒண்ணு வேற ஒரு கையில கொடுத்தான். अगर तू
इधर उधर देखेगा, वो एक को वजन करेगा, दूसरा तेरे हाथ में दे देगा, வேற ஒண்ணும் போட்டுக்கொண்டு கையில வச்சிருப்பாங்க. दूसरा थैली को पन्नी को भर के तेरे हाथ में दे देगा। ரொம்ப கவனமாக அசதியாக இருந்தா மார்க்கெட் போறப்போது அசதியாக இருக்கக்கூடாது. इसलिए जो बाजार जाते समय भी आलसी मत बनो। எல்லாத்திலையும் இந்த நாட்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். इन दिनों में सारी बातों में संकेत करो, भेद करो। சரியானபடி நிதானிக்க தெரிய வேண்டும். वे समय को बहुमूल्य समझकर पहचान ले। எங்க விக்கிர ஆராதனை அதிகமா அங்க எங்க விக்கிர ஆராதனை அதிகமா இருக்கோ அங்க விளைச்சல் அதிகமா, और जहाँ मूर्ति पूजा ज्यादा होता है वहाँ वेश्या का काम ज्यादा होता है। எங்க பிரணவமோ அங்க கழுகு கூடும். जहाँ लोथ है वहाँ गीत भी होता है। அல்லேலூயா. हालेलुया। எங்க பிணமோ அங்க கழுகு கூடும். जहाँ लोथ है वहाँ गीत भी होता है। அல்லேலூயா. हालेलुया। எங்க தந்திரம் இருக்குதோ அங்க வஞ்சனம். और जहाँ तंत्र है वहाँ धोखा का काम भी होता है। ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்தது हवा को चतुराई की काम के द्वारा पैकाया। எப்படி வேதம் சொல்கிறது எடுத்து शास्त्र कैसा कहलाता है? கொரிந்தியருக்கு எழுதுகிறோம். कोरिन्थियों எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3. ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை கண்டு விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். हाँ, दूसरा कोरिन्थियों 11वां अध्याय 3रा वचन। परंतु मैं डरता हूँ कि जैसे सांप ने अपनी चतुराई के हवा को बहकाया, वैसे कि तुम्हारे मन उस सीधाई और पवित्रता से मसीह के साथ होनी चाहिए। எங்க தந்திரம் இருக்குதோ அங்க வஞ்சனை இருக்கும். जहाँ चतुर है वहाँ धोखा का இது काम है। சரியானபடி நீங்கள் நிதானிக்க வேண்டும். इन बातों को आप लोग अच्छी रीति से संकेत करो। தந்திரம் चतुर அங்கே வஞ்சனை இருக்கும். वहाँ धोखा होता है। எங்க தந்திரம் செயல்பட்டு இருக்காங்களோ जहाँ चतुर का काम हो रहा है, அரசியல்ங்கிறது தந்திரம், ராஜ்நீதி முறையாத்து चतुर है. அதாவது எங்க தந்திரம், जहाँ चतुर का काम है, தந்திரத்தில ஒரு வஞ்சனை இருக்கும். वो चतुर के द्वारा धोखा देता है। தந்திரம் உள்ளவர்கிட்ட அதிகமா பணம், इसलिए चतुर लोगों के पास ज्यादा मत रखो। தந்திரத்தை தான் உபயோகப்படுத்தினா சாத்தான். शैतान अपने चतुराई के द्वारा काम किया है। அவனுக்கு தந்திரம் இருக்கிறதா इसलिए जहाँ அங்க तंत्र है, நிச்சயம் நிச்சயம் வஞ்சனம் இருக்கும். वहाँ सचमुच धोखा இதை का काम சரியாக होता நம்ம है। கண்டு கொண்டு நிதானிக்கணும். ये बातों का अच्छी रीति से हम पहचान लेकर सावधान रहना है। இந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் காலங்களிலே நீ நிதானிக்க தெரிய வேண்டும். इस लॉकडाउन के समयों में समय कौन सा है, कैसा करके पहचान करो। நிதானிக்காமல் நீ அசதியாக இருந்தால் நிச்சயமாகவே பெரிய ஒரு இழப்பை சந்திக்க अगर வேண்டும். पहचान बिना तू आलसी में रहेगा तो सचमुच तुझे एक बड़ा नुकसान हो जाएगा। நீ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்தால் கிறிஸ்துவை பிரகாசிக்க வைக்க போகிறார். अगर आलसी बिना तू सावधान होगा तो मसीह का ज्योति तुम पर चमकाएगा, உன்னை பிரகாசிக்க போகிறார். तू चमकाएगा मसीह அந்த पर। மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. इसलिए मुर्दों से जी उठो, இது ஞானமற்றவளை போல இராத. निर्बुद्धि के जैसे मत बनो। உனக்கு வேதம் என்ன கற்பித்திருக்கிறது? तेरे लिए ये शास्त्र क्या सिखाया? உன்னுடைய தேவன் யார்? अब तेरा परमेश्वर कौन உன்னுடைய है? உபதேசம் என்ன? तू जो पाए उपदेश किस உனக்கு प्रकार? வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? तेरे लिए रखा हुआ आशीष क्या क्या உனக்கு है? தந்தவர் யார்? तुझे जो दिया वो कौन உனக்கு है? விடுதலையை தந்தவர் யார்? तुझे छुटकारा दिया वो कौन है? உனக்கு சுகம் தந்தவர் யார்? तुझे चंगार दिया वो உனக்கு कौन है? பலம் தந்தவர் யார்? तुझे बल दिया वो நீ कौन है? அதை நிதானி. उस बातों को पहचान இந்த ले। உலகத்தினுடைய வாதைக்கோ இந்த உலகத்தினுடைய போராட்டங்களுக்கோ தரித்திரங்களுக்கோ நெருக்கடிக்கு நீ பயப்பட வேண்டாம். इसलिए तू इस दुनिया में आने वाला महामारी, अकाल, संकट, मुश्किल, परेशान इनको देखकर तू डरना आवश्यक नहीं। இதை நீ பயப்படவே வேண்டாம். ये सारी बातों तो डरना नहीं। நீ ஆகவே நிதானிக்காமல் போகிற கூடாது. इसलिए तू संकेत बिना मत रहो, சரியானபடி நிதானிக்க வேண்டும். अच्छी रीति से पहचान लो। இதான் லிபரல் தியாலஜி. ये ही लिबरल थियोलॉजी, இதுதான் லிபரல் தியாலஜி. ये लिबरल थियोलॉजी। சிறந்த மனப்பான்மை, ஒரு நடுநிலையான ஒரு போதனை. இதுதான் हालेलुया। இதுதான் லிபரல் தியாலஜி. ये आप लोग को शिकायत आज का। ஹalleluya. हालेलुया। ஏதாவது எவ்வளவு தியாலஜி இருந்தாலும் கூட इतना भी थियोलॉजी की ना हो। இந்த நாட்களில் நடுநிலையான ஒரு தியாலஜி என்ன இதுதான் நிதானிக்க தெரியும். इन तीन में एक पराम थियोलॉजी मतलब हम वैसे सावधान रहना है, संकेत पाना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। சரியானபடி நீ நிதானித்துக் கொள். इसलिए ठीक रीति से तू पहचान करो। நீ யார்? तू
कौन है? உன் தேவன் யார்? तेरा परमेश्वर कौन இதை है? நிதானித்துக்கொள். ये बातों को पहले भेद करो। நீ கேட்ட சத்தியம் என்ன? अगर तू जो पाया वो वचन நீ किस பெற்றுக்கொண்ட प्रकार விசுவாசம் என்ன? पाया, वो विश्वास कैसा है? நீ வாசிக்கிற உபதேசம் என்ன? अगर तू जो पढ़ रहा वो उपदेश किस प्रकार का இதை है? நிதானித்துக் கொள்ளுங்கள். इन बातों को संकेत करो। அல்லது இந்த உலகத்தை போல நாம் புலம்பி முறுமுறுத்துக் கொண்டிருப்போம். नहीं तो इस दुनिया के जैसे हम भी कुड़कुड़ाते विलाप करते जीवन बिताएंगे। அவர் நிதானிக்கிறார் பாருங்க. देखिए यहाँ वो संकेत करता है। ஒருத்தனை குறித்து இயேசுநாதர் ஒரு ஊமை சொன்னார். यीशु ने लूका 16 अध्याय में एक दृष्टांत कहा था। ஒரு எஜமானுக்கு உக்கிரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. एक पंडारी के बारे में यहाँ लिखा है। அவனை குறித்து சொல்லும்போது वहाँ वैसे लिखा है 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், लूका 16:9, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாறும்போது உங்கள் நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். और मैं तुमसे कहता हूँ कि अदब के धन से अपने लिए मित्र बना लो, ताकि जब कोई जाता रहे तो वह तुम्हें आनंद निवासों में ले ले। எதுக்கு சொல்கிறாரு? ये क्यों ऐसे कहा? 8வது வசனத்துல வாசிங்க. आप और से पढ़ेंगे। அநீதியான உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை பார்த்து மெச்சிக்கொண்டான். स्वामी ने उस अदर पंडारी को सराहा कि उसने चतुराई से काम किया था। அந்த உக்கிரானக்காரன் எஜமான் பார்த்து மெச்சிக்கொண்டான். इसलिए वो स्वामी ने उस अदर पंडारी இவ்விதமாய் को सराहा। இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்த்து இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சமூகத்தில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். क्योंकि संसार के लोग अपने समय के लोगों के साथ रीति व्यवहार में ज्योति के लोगों से अधिक चतुर है। கவனிங்க, हालेलुया। என்ன நடந்தது? क्या हुआ था? இவன் ஆஸ்திகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். ये अपना सारा संपत्ति को नाश किया था। எல்லாத்தையும் கணக்கு ஒப்புவி என்று சொல்லி इसलिए तो हिसाब दे करके वो स्वामी कहने लगा। என்ன சொல்றான்? ये भंडारी क्या कहा था? என்ன விசாரிப்பிலிருந்து என்ன எஜமான் தள்ளி போட்டார். मेरा स्वामी अभी मुझे दूर कर दिया है। எனக்கு கொத்துவதற்கு பலம் இல்லை, मुझे कोटने के लिए बल नहीं, எனக்கு இறக்குறதற்கு வெட்கமா இருக்கு. और मुझे भीख मांगने के लिए लज्जित हो रहा। அதனால என்ன வீடுகளை ஏற்றுக்கொள்வாரணும். इसलिए मुझे अपने अपने घर पर अंगीकार करना, स्मरण करना, ஒவ்வொரு வீடுகளை என்ன ஏற்றுக்கொள்ளணும். हर एक परिवार मुझे ग्रहण करना அவங்க है। ஏற்ற வாங்கின கடன் எல்லாம் इसलिए वो जो मुझसे लिया था वो कर्जा को அவன் மாத்தி எழுத சொல்றான். वो क्या बदल बदल कर लिखने कहा था। என்ன சொல்றான்? क्या कहा நீ था? பட்ட கடன் எவ்வளவு? तो मेरे से कितना कर्जा लिया? 7வது வசனம், 100 காலம் பொறுமையா இந்த நீ சீட்டை வாங்கிட்டு 70ன்னு எழுது. 100 मन गेहूं, अच्छा लिखो, एक वैसे लिखो, 80 करके लिखो। 100 குடம் எண்ணெயா? 6வது வசனம், 100 குடம் எண்ணெயா? और क्या 100 मन तेल है क्या? 50 என்று எழுது. अभी लिखो 50 करके। ஏன் அவன் குறைச்சு எழுத சொல்றான்? क्यों ऐसे कम करके लिख रहा था? என்ன வீட்டுல ஏற்றுக்கொள்ளாம क्योंकि उनके परिवार में मुझको ग्रहण करना है। எவ்வளவு வசதியாகவும் எவ்வளவு இதா இருக்கான், ஜாக்கிரதையா. ये कितना चतुर का काम करता உலக மனுஷன் ஜாக்கிரதையா இருக்கான். है। इस दुनिया के व्यक्ति चतुर, அசதி. आलसी। இங்க கவனிக்க வேண்டும். அவன் அசதியா இருந்தானா ये आलसी में रहता था क्या? உடனே அவன் தெளிவாயிட்டான். तुरंत उसका बुद्धि आ गया। அவன் சொல்றாரு, இந்த பிரபஞ்ச பிள்ளைகள் தங்கள் சந்ததியில அதிக புத்திமானா இருக்கார்கள். इसलिए यीशु ने कहा ये संसार के लोग अपने ये आत्मिक लोगों से அதை चतुर சொல்லி है। 9வது வசனம் சொல்றாரு, 9वां वचन। நீங்கள் வாழும்போது உங்கள் நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்வார்கள். इसलिए ताकि तुमको अपने मित्र बना लो कि तुम्हें अनंत जीवन में निवास हो। விடுதியான உலக பொருள் மேலே உங்களுக்கு சேவை சம்பாதிங்கள். अगर धन के ऊपर तुम अपने के लिए मित्र बना लो। இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, உன்னை அங்கு ஒரு வீடுகளை ஏற்றுக்கொள்வார்கள். क्योंकि तेरे लिए वहां तो रखा है, उस पर निवास நித்தியமான करना। வீடுகளை உனக்கு ஏற்றுக்கொள்வார்கள். हमें नित्य जगह पर तुझे ग्रहण होना है। நீ அசதியாக இருக்க வேண்டாம். आलसी मत बना। நீ ஆண்டவருக்காக நீ ஜீவித்தால் यदि तू प्रभु के लिए जीवन बिताएगा तो நிச்சயமாக सचमुच உனக்கு ஒரு நித்தியமான வீடு இருக்கிறது. तेरा एक नित्य घर है। அப்ப இந்த அநீதியான உலகப் பொருளை அதிகமாக சிநேகிக்காதபடி கர்த்தருக்காக வாழணும். इसलिए अगर धन के ऊपर बहुत मन मत रखो, प्रभु के लिए जीवन बिताओ। அந்த அநீதியான உலகப் பொருளை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். उस अदर धन के द्वारा सुसमाचार सुनाओ। அல்லேலூயா. हालेलुया। எதற்காக நமக்கு கர்த்தர் தந்தார்? क्यों प्रभु वो धन को हमें दिया? அதனாலதான் ஐஸ்வர்யமாவும் இருக்கும்போது பரிபூர்ணமா இருக்கும்போது என்ன இருக்கு, கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்கிடக்கூடாது. इसलिए वचन ऐसे कहता है, जो धन भरपूर होता तभी परमेश्वर
का नाम को व्यर्थ मत कर। அந்த ஐஸ்வர்யத்தை யார் எனக்கு தந்தார்? वो धन कौन दिया तुझको? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுக்கணும். उसका नाम को महिमा बढ़ाना। அந்த கொடுக்காதபடி नहीं तू பரிபூரணம் வந்ததுக்கு அப்புறம் जो भरपूर होता है फिर அந்த ஐஸ்வர்யத்து பரிபூரணத்தினால वो धन के भरपूर के निमित्त கர்த்தரை மறந்து விடக்கூடாது. प्रभु को बोलना அந்த नहीं। அநீதியான உலக பொருளை கொண்டு சிநேகித சம்பாதிக்கணும். वो आदत के धन के द्वारा तेरे लिए मित्र को बनाना। ஒரு அசதி வருகிறது. एक आलसी आ रहा है। அசதியிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். इससे हम पहले वो आलसी से जाग उठेंगे। இஸ்ரவேல முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. इस्राइल पर पहले राजा कौन है? साउल। அந்த சவுல் ராஜாவை தள்ளிட்டு தாவீதை ஏற்படுத்தினார். वो साउल को हटा के दाऊद को राजा बनाया। அவன் அசதியான வேலைதான் அவனை தள்ளப்பட்டான். क्योंकि वो उनके आलसी के निमित्त वो आरा गया। அவனை அசதியா வேலை செஞ்சான். वो आलसी के द्वारा काम किया था। தேவன் சொன்னாரு, परमेश्वर ने कहा 1 சாமுவேல் 15:3 पहला सामुएल 15:3 இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவர்கள் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீயும் பிள்ளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகைகளையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்று சொன்னார் அவர். इसलिए अब तो जाकर अमलेकियों को मार और जो कुछ उनका है उसे बिना कोमलता किए नष्ट कर। क्या पशु, क्या स्त्री, क्या बच्चा, क्या दूध पीता, क्या गाय बैल, क्या भेड़ बकरी, क्या ऊंट, क्या गधा, सबको मार डाल। இறக்க வைக்காம எல்லாத்தையும் அழிக்கணும் சொன்னார். बिना कोमलता से नष्ट कर। அவன் அசதியான வேலையை செய்யறான். वो सब क्या क्या आलसी का काम किया। 9ஆம் வசனத்திலே சவுலும் ஜனங்களும் ஆகாதையும் ஆட்டு மாடுகளையும் முதல் தரமானதும் இரண்டாம் தரமானதும் ஆட்டுக்குட்டியும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் வைத்து அற்பமான உதவாதைகளும் சகல வஸ்துக்களை குற்றம் அளித்தான். परंतु आवाज पर और अच्छी से पेड़ बकरियां गाय बैलों ऊंटों पशुओं और मेढ़ों और जो कुछ अच्छा था उन पर साउल और उसकी प्रजा ने कोमलता की और उनके नष्ट करना ना चाहा, परंतु जो कुछ तुच्छ और निकम्मा था उसको उन्होंने सत्यानाश किया। அதாவது அவனுடைய தேவன் சொன்ன வேலையை சரியானபடி செய்யாதபடி அசதியாக செய்யணும். जो परमेश्वर ने कहा था वो काम को आलसी से करने लगा। இறக்க வைக்காமல் நீ எல்லாவற்றையும் அழிப்பேன்னு சொன்னார். बिना कोमलता से सब कुछ नष्ट कर डालना। ராஜாவானா நீ வேத பிரமாணத்தை கவனித்து பாருங்க. यदि तू राजा होगा तो परमेश्वर की व्यवस्था को और अपना வேதத்தினுடைய பிரமாணத்தினுடைய பிரதியை கையில வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. अगर इस व्यवस्था का एक किताब अपने के लिए लिखकर अपने पास रखना है। உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுது நீ ராஜாவானா வேதத்தினுடைய பிரமாணத்தை நீ கையில வச்சிருக்கேன்னு சொல்லுகிறார். व्यवस्था 17 अध्याय में ऐसे वचन कहलाता है, यदि तू राजा बनेगा तो तेरे लिए एक किताब से एक प्रति लिखकर तेरे पास रख लो। அப்படிதான் இந்த உபாகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण 17 கடைசி 3 வசனத்திலே வாசிக்கிறோம். आखिरी 3 वचन में वैसे लिखा है। நீ ராஜாவானா நீ அந்த பிரதிகளை உன் கையில நீ எடுத்து வச்சிருக்கணும். यदि तू राजा होगा तो ये पुस्तक से एक तेरे हाथ में रख लो। உபாகமம் புத்தகம் 25:17 வாசிக்கிறோம். और व्यवस्था विवरण 25:17 25:17 எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து स्मरण रख कि जब तू मिस्र से निकलकर आ रहा था तब हम लोग ने तुझसे मार्ग में क्या किया। உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே சுற்றுப்புறத்தலாகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை விலைப்போர பண்ணும்போது நீ அன்னைக்கின் வேலை வாரத்தில் இராதபடிக்கு அழிவு பண்ண கடவாய். இதை நீ மறக்க வேண்டாம். इसलिए जब तेरा परमेश्वर यहोवा उस देश में जो वहां तेरा बाग करके तेरे अधिकार में कर देता है तुझे चारों ओर के सब शत्रुओं को विश्राम दे, तब हम लोग का नाम धरती पर से मिटा डालना और तुम इस बात को न भूलना। நீ எகிப்திலிருந்து வரும்போது பலவீனமானவர்களெல்லாம் வெட்டினான். जब तू मिस्र देश से आया था तभी जो मार्ग में थका होता था वो सभी को அமலேக்கியரை மறந்துட வேண்டாம். इसलिए आप लोग को तुम मत भूलना। என்னாகும் 24:20 சொல்லுது. और गिनती का पुस्तक 24:20 மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழுப்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். फिर उसने हम लोग पर दृष्टि करके अपनी गुण बात आरंभ की और कहने लगा हम लोग अन्य जातियों में श्रेष्ठ तो था परंतु उसका अंत विनाश की है। அமலேக்கு முந்தி எழுப்பினவன் उसका आरंभ बात तो श्रेष्ठ है அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். परंतु उसका अंत विनाश है। அமலேக்கு அதாவது கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போய் ஏழு விதமான ஜாதியை துரத்தி கானானை சுதந்திரிக்கிறது.
देखिए इजराइल लोग 7 प्रकार का जातियों को बहाकर कानान देश को पर पहुंचना है। போற ஈர்த்திலிருந்து போற வழியிலேயே இந்த அமலேக்கியர் அவருக்கு எதிரடையாக வந்தார்கள். और मिस्र से जो जा रहा था रास्ता में ये हम लोग इसको विरोध करके सामने खड़ा किया। அவன் முந்தி எழுப்பினவனா, क्योंकि वो पहले वो खड़ा होता था, ஆனா அவன முடிவிலே நீ முற்றிலும் நீ அழின்னு சொல்லுகிற. इसलिए अंत में उसको विनाश करना, நீ அவன முடிவிலே அழிக்கணும்னு சொல்ற. अंत में उसको सत्यानाश அவன करना। மறந்துடாத. मत बोलो, அவன் முதலாவது முந்தினவன். क्योंकि वो पहले खड़ा होता था। இவன் எவ்வளவு அசதியாக ये இருக்கிறான். कितना आलसी का काम किया था सब। சவுல் அந்த முந்தினவனை சாமுவேல் தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்தி சொல்கிறார். ये वचन को परिशुद्ध सामुएल ने उसको स्मरण किया था। அசதியாக இருக்கிறத அவன் ஞாபகப்படுத்தி சொல்கிறார். साउल जैसे आलसी का काम कर रहा था इसलिए वो स्मरण किया। தீர்க்கதரிசியோட உயிர்ப்பித்து சொல்கிறார். आमीन। वो परिशुद्ध सामुएल ने उसको ये बात को बताया। தேவன் நமக்கு இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை கொண்டு உயிர்ப்பித்து பேசுவார். इन तीनों में प्रभु अपने वचन के द्वारा हमें जिलाएगा। நம்ம அசதியான வேலையை செய்யக்கூடாது. इसलिए आलसी का काम नहीं करना। அசதியான வேலையை செய்றவன் வேதத்திலே வாசிக்கிற நீதிமொழிகளில் அழிப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. आमीन। शास्त्र में हम पढ़ता है जो आलसी का काम करता है वो सत्यानाश होने वाला। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். नीति वचन 18:9। தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிப்பனுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. जो काम में आलस करता है वो बिगड़ने वाले का भाई ठहरता है। கிரேட் டெஸ்ட்ராயர் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழிப்பன் अंग्रेज में वैसे लिखा है உன் வேலையை அசதியா செஞ்சா यदि तू तेरे काम में आलस बने அந்த वर्ता அழிப்பனுக்கு சகோதரன். वो बिगाड़ने वाले का भाई। அந்த கிரேட் டெஸ்ட்ராயர் யார்? பிசாசனவன். वो बिगाड़ने वाला कौन है? शत्रु। திருடரும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். चोर चोर करने के लिए, गाल करने के लिए, नाश करने के आता நீ है। அவனுக்கு சகோதரனாக மாறி விடுகிறாய். ये परंतु तू क्या करता है? वो बिगाड़ने वाले शत्रु को तू भाई बन जाता। நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம यदि तू मसीहा पर नहीं, இந்த உபதேசத்தை கேட்டுட்டு நீ அசதியாக இருந்தால் ये सारा उपदेश पाकर भी तू आलसी में हुए அந்த டெஸ்ட்ராயர், கிரேட் டெஸ்ட்ராயர், அந்த பிசாசனுக்கு சகோதரனாக மாறி விடுகிறாய். वो बिगाड़ने वाले का भाई बन जाती है। அவனுக்கு சகோதரனா மாறினா என்ன ஆச்சு? फिर நடக்கும். बिगाड़ने वाले को भाई बनेगा तो क्या होता உன்னை है? நஷ்டப்படுத்துகிறான். तुझे वो नष्ट कर डालता உன்னை है, அடிக்கிறான். वो तुझे नाश कर डालता है। தன் வேலையை அசதியாக செய்றவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் इसलिए जो சொல்கிறது. काम में आलस करता है वो बिगाड़ने वाला का भाई। எரேமியா 48:10 வாசிக்கிறோம். यिर्मयाह 48:10। வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 48ஆம் அதிகாரம் यिर्मयाह 48वां अध्याय 10வது வசனம். 10वां वचन। கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். साबित है जो यहोवा का आलस्य से खाता है। வேலையை அசதியா செய்யக்கூடாது. यहोवा का काम तो आलसी से नहीं करना। அசதியாக செய்கிறவன் जो சபிக்கப்பட்டவன். आलस से यहोवा का काम करता है वो साबित है। ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். इसलिए हम सावधान रहना है நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारे आत्मिक जीवन में। அசதியாக இருக்க கூடாது. आलस मत बनो। இந்த நாட்கள்ல इन दिन में ரொம்ப வித்தியாசத்தை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். हम फर्क को देखना है, संकेत करना है। நியாயம் எது, நீதி என்று கண்டுபிடிக்க வேண்டும். हमें न्याय क्या है और नीति क्या है, திருட்டு என்னது, கொள்ளை என்று கண்டுபிடிக்கணும். और चोर क्या है, लूटता है वो क्या है। அசதியாக இருக்க கூடாது. हम आलसी मत बनो। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन நாம் தெரிந்த புத்திகளாக நாம் हम இருந்தால் सावधान रहेंगे। நிச்சயமாக கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்வார். आत्मिक जीवन में हम सावधान रहेगा तो सचमुच प्रभु का ज्योति हम पर நாம் चमकाएगा। தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். हम परमेश्वर का वचन सुनता, தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். परमेश्वर का वचन को पढ़ता। நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. तू सोने वाले से मुर्दों से जी उठ, கிறிஸ்துவை பிரகாசிக்க வை. तब मसीह का ज्योति तुम पर चमकाएगा। அவனுக்கு முதலாவது முதல் தரத்தையும் இரண்டாம் தரத்தையும் வச்சுட்டு அற்பமானதெல்லாம் அழைச்சான் சவுல். वो सब राजा ने क्या किया? पहले लूटा, दूसरा लूटा, सब अपने के लिए रख के जो जो तुच्छ और निकम्मा था वो सबको सत्यानाश किया। எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வழிமறித்தார்கள் அமலேக்கியர். वो अमलेकियों ने मिस्र देश से निकलकर आते समय वो रास्ता को रोका था। அவன் முந்தினவன். वो पहले खड़ा था। நீ கானானை சுதந்தரிச்சிட்ட. जो अभी कानान को पहुंच ஆனா गया, அவன் சத்ருவா தான் இருக்கிறான். परंतु हम लोग अभी तक वो शत्रु है। அந்த முந்தினவனை அழிக்கணும். इसलिए जो पहले खड़ा था उनको तो नाश करना है। நாம் தேவனுக்கு உள்ள வரப்போது தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக हम मसीह का स्वीकार करने से पहले நாம் தேவனுக்கு
சத்துருக்களாக हम இருந்தோம். भी परमेश्वर का बैरी था। ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, रोमी 10:5 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். हम जब परमेश्वर का बैरी था तभी। எடுத்து வாசிக்கலாம் ரோமர் 5:10. रोमियो 10:5 5:10 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். रोमियो 5 अध्याय 10। நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், बैरी होने की दशा में நாம் தேவனுக்கு முன்பாக சத்துருவாக இருந்தோம். हम पहले परमेश्वर का बैरी था। கொலோசியர்கள் நிருபம் कुलुसियो 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 21ஆம் வசனம் சொல்கிறது, कुलुसियो पहला 21 முன்னே அந்நியராயும் துர்க்கையராயும் மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களை तुम जो पहले निकाले हुए थे और बुरे कामों के कारण मन से बैरी थे। நாம் தேவனுக்கு பகைஞராக சத்துருக்களாக இருந்தோம். हम पहले परमेश्वर का बैरी था நாம் முன்பே தூரமாக இருந்தோம். और हम पहले दूर था, நமக்கு சமீபமாக இருக்கிறார். परंतु अभी प्रभु हमारे लिए समीप है। ஆனால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாகத்தான் வாழ்கிறோம். हम परमेश्वर के लिए बैरी था। அதுதான் யோவான் 15:16 சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். इसलिए यूहन्ना 15:16 में कह रहा है, तुमने मुझे नहीं चुना, मैंने तुम्हें चुन लिया। முதலாவது யார் உங்களை தெரிந்து கொண்டார்? पहले हमें कौन चुना है? அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். वो ही हमें चुना है। முதலாவது யார் உங்களை தெரிந்து கொண்டார்? पहले तुम्हें कौन அவர்தான் चुना உங்களை है? தேடி வந்தார். परमेश्वर की तुझे ढूंढ कर आया। முன்பே அவர்தான் அன்பு செய்தார். पहले उनके तुझे प्रेम रखा। யோவான் 4:19 சொல்றது, முன்பு உன்னை அவர்தான் அன்பு செய்தார். पहला यूहन्ना 14:19 में लिखा है, पहले प्रेम परमेश्वर की तुझ पर रखा। ஆனால் நாம் தேவனுக்கு சத்துருக்கள். परंतु हम परमेश्वर पर बैरी था। வழி அநேக சுவாவங்கள் மணி हमें वैसे कई स्वभावों को रोक, நமக்கு இருக்கிற சில சுவாவங்கள் जो हमारे अंदर है उसको தேவனுக்கு பிடிக்காத சுவாவம். वो प्रभु का नजर में घृणित है। அதெல்லாம் தேவனுக்குள்ள நெருங்கி வர முடியாதபடி வழிமறித்தது. वो स्वभाव हमें प्रभु के निकट आने में रोकता है। நீ கானானுக்குள்ள வந்துட்ட, अभी तो कानान पर पहुंच आ गई, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட, मसीहा पर आ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, बपतिस्मा ले लिया, கிருபையை பெற்றுட்ட, अनुग्रह पा लिया, பரிசுத்தாவை பெற்றுட்டோம், पवित्र आत्मा पा எல்லா लिया, ஆசீர்வாதத்தை सब பெற்றுட்டோம். आशीष तो ஆனாலும் परंतु முந்தி ஒரு சத்துரு இருக்கிறான். पहले तेरे अंदर एक ஜென்ம சுவாவமான ஒரு சத்துரு இருக்கிறான். पहले तेरा एक स्वभाव கிறிஸ்துவுக்குள்ள है। வரும்போது உனக்கே சத்துருவாக வழிமறித்த ஒரு சத்துரு இருக்கிறான். जब तू मसीहा पर आया था तभी तुझे शत्रु बनकर खड़ा था। தேவனத்திலே வர முடியாதபடிக்கு அவன் வழிமறித்தான். वो ने क्या किया? तुझे मसीहा के निकट आने से रोका था। அதெல்லாம் பார்க்காதபடி वो सब कुछ தேவனை नहीं முந்தி देखा, அன்பு செய்தார். फिर भी प्रभु ने क्या किया? तुझे पहले प्रेम किया। 1 யோவான் 4:19 சொல்றது, முந்தி அவர் அன்பு செய்தார். पहले यूहन्ना 4:19 में लिखा है, वो पहले तुझको நாம் प्रेम தேவனுக்கு रखा। சத்துருக்கள், மனதிலே சத்துருக்கள். हम अपने मन में प्रभु का बैरी बनाया। அநேக சுவாவங்கள் தேவனுக்கு பகையாகத்தான் இருந்தது. कई स्वभाव हमें परमेश्वर से बैरी बन के रखा था। ஆனால் परंतु காலங்கள் வந்தபோது जब समय पूरा हुआ तभी முந்தின முதல்ல உள்ள சத்துருவை, जो पहले जो था वो அந்த सब, ஜென்ம சுவாவம் உள்ள சத்துருவை वो पहले के बुराई स्वभाव को நீ அழியன்னு சொல்லுகிற. तो नाश करना। அதுதான் அந்த லாக்டவுன் காலம். वो ही है लॉकडाउन का समय। முந்தின ஜென்ம சுவாவத்தை அழிக்கிறதா? पहले का बुराई स्वभाव को नाश करने के நீங்க लिए। சொல்றீங்களா, என் ஜென்மத்திலே இப்படி காலத்தை பார்த்ததே இல்லையா? हम अभी कहता है ना, मेरे जीवन में कि मैं ऐसे लॉकडाउन के समय को नहीं देखा, ஜென்மத்திலே இப்படிப்பட்ட லாக்டவுனை பார்த்தது இல்ல. मैं मेरे जिंदगी में ऐसे कभी नहीं देखा ये लॉकडाउन को। முந்தின ஒரு சத்துரு இருக்கிறான். पहले एक स्वभाव तेरे ஜென்ம अंदर है। சுவாவமான ஒரு சத்துரு இருக்கிறான். पहले का एक बैरी का स्वभाव அந்த तेरे अंदर है। அமலேக்கவன் முந்தினவன். जैसा वो अमलेक की पहले खड़ा था, அவன பிந்தி கடைசியில தான் அழிக்கிறார். अंत में उसको नाश कर डाला நீ था। கவனிக்க வேண்டும், நமக்குள்ள அவர் எதையும் பார்க்காதபடி தான் அவர் நேசிச்சார். कुछ भी हम पर नहीं देखा, वो पहले प्रेम हम पर நாம் रखा। தேவனுக்கு சத்துருக்கள் தான். हम पहले परमेश्वर का बैरी था, நாம் தேவ மனதில சத்துரு தான். हम अपने मन में बैरी था। ஆகவே அவர் தான் முன்னால நம்ம நேசித்தார். वो ही पहले आकर हम पर प्रेम रखा। ஆனால் அந்த வழிமறித்த அந்த ஜென்ம சுவாவமான சத்துருவை, फिर भी जो तुझे रोका था, वो तेरे आदि बैरी का स्वभाव அந்த முந்தினவனை वो पहले का स्वभाव को கர்த்தர் இப்ப ஆடின்னு சொல்லுகிறார். अभी प्रभु तुझको वो कहता है, तू नाश करो। இந்த லாக்டவுனான காலங்கள்ல தான் इस लॉकडाउन के दिन में இப்படிப்பட்ட வேற பிடிங்கி எடுக்கக்கூடிய காலம். इसी प्रकार का जड़ को तू छीनकर फेंकना है। ये இந்த समय நாட்களில் நீங்க அசதியா இருக்க வேண்டாம். फिर इसी समय तू ऐसे आलसी मत இந்த बन। லாக்டவுனான காலங்கள்ல इस लॉकडाउन के समय में மரித்தவரை விட்டு எழுந்திரு, सोने वाले से जाग கிறிஸ்து உன்னை उठो, பிரகாசிப்பார். तब मसीह का ज्योति तुम நீ पर चमकाएगा। அதனால் நீ ஞானமற்ற போல் நடவாமல் इसलिए तो दुर्बुद्धि के समान नहीं, ஞானமுள்ளவராய் நடந்து बुद्धिमान के समान चलो। கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை நீங்கள்
நிதானிக்க வேண்டும், मेसिया का इच्छा क्या है करके तुम संकेत करो, உணர்ந்து கொள்ள வேண்டும். तुम समझ पाओ இந்த காலம் எனக்கு எதுக்காக அனுமதிச்சிருக்கிறார்? इस समय लॉकडाउन को मुझे प्रभु क्यों सौंपा, கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறதை உணர்ந்து கொள்வதற்காக. परमेश्वर का इच्छा क्या है करके तो पहचान ले, ஏதோ சம்பந்தம் இல்லாம கிடையாது. इसका कुछ संबंध भी नहीं, உலகத்துக்குள்ள இருக்கிறது போல நாங்க இல்ல. जैसे दुनिया का लॉकडाउन ऐसे உன்னை இயேசு हमारा வெளியேறப்பட்ட लॉकडाउन नहीं। ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்கிறார். यीशु अनमोल लहू बहाकर तुझे दाम चुकाया, அவர்தான் उங்களை தெரிந்து கொண்டார். वही तुझे चुना है। இரண்டாவதாக நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளக்கூடிய பதவி இருக்கிறது. दूसरा तू उनको चुनने वाला समय आ அந்த गया, ஜென்ம சுவாபத்தை விட்டுட்டு इसलिए तेरा पहले का पहले का स्वभाव छोड़कर முந்தின மனுஷன் மண்ணானவன் ஜென்ம சுவாபம் உள்ளவன். पहला मनुष्य आदम वो पहली का स्वभाव है, அசதியாராம அதை களைஞ்சிட்டு वो आलसीपन को दूर करते हुए இரண்டாம் மனிதன் மானத்து வந்த கர்த்தர். दूसरा मनुष्य आकाश से आया वो प्रभु, இப்படி நீங்கள் அசதியாமல் ஜாக்கிரதையா இருந்தால் इसलिए आलसी नहीं सावधान रहने में, ஆவிலே அனலாவீர்கள். आत्मा में उन बात को வானத்தில் வந்த கர்த்தரை கற்றுக்கொள்வீங்கள். फिर तू वो आकाश से आया वो प्रभु को लौटिक நீ करेगा, கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள். तो प्रभु का सेवा कर, இதுதான் தேவனுடைய சித்தமா यही இருக்கு. प्रभु का इच्छा। ஆகவே இந்த லாக்டவுன் காலங்கள் इसलिए इस लॉकडाउन के समय में மற்றவர்களைப் போல அல்ல, दूसरी की नहीं உங்களை பிரகாசிப்பிச்சிருக்காங்க. किसी का ज्योति तुम पर चमकाने के लिए। கர்த்தரை நீங்க கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கணும். प्रभु तुझे प्रकाशित करने रखना, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। ஒரு சவாலாக இருக்கிறது. ये हमारा एक नियम, இந்த காலத்துல இந்த லாக்டவுன் ये लॉकडाउन के समय है, இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. ये हमारे लिए एक चुनौती करो, है, ஒரு சவாலாக ये எடுத்துக்கொள்ளுங்க. एक चुनौती है। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सबक में ஜெய ஜீவியத்துக்கு நேராக கடந்து வரும். विजय के जीवन के ओर आ जा, ஆகவே மற்றவர்கள போல அசதியாக इसलिए दूसरे के नाम अच्छी मत बनो, ஏதோ அசதியாக ஏதோ என்ன நடத்துறாரு என்று ऐसे சொல்லாதீங்க. प्रभु मुझे अगुवाई करता मत बोलो, திரும்ப தெளிவாக இருங்க. ठीक रीति से रहो, அசதியா இருக்க வேண்டாம். आलसी मत बनो। அதாவது 2020 போட்டாதீங்க. इसलिए 2020 को 20 को 20 मत लिखो, அது சத்ரு வேற ஒண்ணு போட்டுட்டு போயிடும். इस शैतान ने उसको पीछे और कुछ लिख நீ देगा। 20 போட்டா यदि तू 20 लिखेगा तो அவன் அதுக்கு முன்னால அவன் போட்டு போயிடுவான். वो शैतान आके पहले कुछ लिख நீ देगा, அசதியா இருந்தா तू आलसी बनेगा, तू அவன் உனக்கு சகோதரனாக वो வந்துடுவான். तेरा भाई बन உரிமை जाएगा, பாராட்டி அது உனக்கு சகோதரனாக வந்து वो तेरा अधिकार करके वो भाई हो அந்த जाएगा, அடிப்படை உனக்கு சகோதரனாயிருவான். वो बिगाड़ने वाला तेरा भाई बन जाएगा, அவன் உன்னை ஆட்சி செய்ய வந்துருவான். वो तुझे राज्य करने के लिए आ जाएगा। கடைசி காலத்துல ஆன்டி கிரைஸ்ட் இயேசுவுக்கு விரோதமாக வரக்கூடியதான் ஆன்டி கிரைஸ்ட். अगर अंतिम समयों में यीशु के विरोध से आने वाला वो ही अंतिक्रिस्ट ஆண்டுடைய சமூகத்துல के समय, நீங்கள் அசதியானவை ஜாக்கிரதையாக आप आलसी मत बनो, सावधान रहो, ஆவிலே அனலாயிருங்க. आत्मा में उन्नत करो, கர்த்தருக்கு ஊழியம் प्रभु செய்யுங்க. का सेवा करो, தேவனுடைய சமூகத்துல प्रभु के सबक में நாம் ஒரு சில அர்ப்பணிப்போமா? हम अभी प्रार्थना Thank you, Lord. எல்லா விதமான அசதியான வேட்டுகள் களையப்படும். தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும். प्रभु के सबक में आएंगे, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். तुम सबसे बात करो, நீ அசதியானவை ஜாக்கிரதையா तो आलसी मत बनो, सावधान रहो, மரித்தோரை விட்டு எழுந்து मरने वाले से जीव கிறிஸ்துவை பிரகாசிக்க செய்ய किसी का जो तुम ऊपर चमका दे, இந்த நாட்கள்ல दिन உங்களை பிரகாசிக்க செய்ய காலத்தில் तुम्हें प्रकाशित करने वाला सब உங்களுக்கு லாக்டவுன் கிடையாது. तुम्हारा ये लाखों में In the name of Jesus. इसके नाम से எல்லா அசதிகள் வெளியேறட்டும். सारे आलसी मत बनो, In the name of Jesus. इसके नाम से ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜீவிக்க सावधान के जीवन में எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். परमेश्वर को पहले वही देता, இந்த நாள்ல इन दिन தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के सब கிறிஸ்து எங்களை பிரகாசிக்க वैसे हम लोग प्रकाशित होंगे, என்னென்னதெல்லாம் மனதுல சுபாவத்துல சத்துருவா இருந்ததோ जो जो स्वभाव हमारे मन में था அதெல்லாம் वो सब कुछ தேவ சமூகத்துல प्रभु के सामने में நாங்கள் அறிக்கை वो செய்யறோம். अंगीकार करता हूँ, தேவ சமூகத்துல प्रभु அறிக்கை के செய்யறோம். सामने में अंगीकार करता हूँ, தேவ சமூகத்துல प्रभु के सामने में நீங்கள் காலங்களை நிதானிக்காமல் போகிறது என்ன? क्या तुम समय को संकेत नहीं करता, இப்படிப்பட்ட காலங்களை நிதானிக்காமல் போகிறது என்ன? इसी प्रकार के समय को तुम क्यों भेद नहीं करता, நாங்கள் நிதானிக்கிறோம். हम पहचान करता நாங்கள் हूँ, நிதானிக்கிறோம். हम पहचान लेता हूँ, அவன் முந்தினவன். वो पहले था, உனக்கு ஜென்ம சுவாபம் முந்தினது. जो पहले तेरे अंदर है वो स्वभाव पहले था, அந்த அமெரிக்கவன் முந்தினன். वो हमने पहले खड़ा, ஆனால் பிந்தி அழித்தான். परंतु अंत में नाश किया, அந்த முந்தின சுவாபத்தை वो पहले के स्वभाव को இந்த நாட்கள்ல इन दिन में உன்னை அதை அழிக்க விரும்புகிறார். नाश करने का इच्छा करता है, அவனுக்கு சகோதராக மாறிவிடாது. तुम बिगाड़ने वाले को भाई मत बनो, தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? उनके सामने हम In the name of Jesus. In the name of Jesus. Oh Lord. Nikawala sakara gunamakara. Bigalwara sakara dinamara. Ragaswara kara dinamara. Ragaswadi nikara dinamara.
जीवन अपना जाऊंगा, अपने को हिंदा मैं करूंगा। जीवन अपना जाऊंगा, अपने को हिंदा मैं करूंगा। सबसे सब कुछ बना, सबके लिए सब कुछ बना। रूप में अपने पापों से जीवन अधिक சுருமா எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு காய் நான் நம்பிக்கவில்லை. எல்லாருக்கும் எல்லாமானே, எல்லாருக்கும் எல்லாமானே, அனைவருக்கு அடிமையானே, அனைவருக்கு அடிமையானே. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह परमेश्वर, உடைய பரிசுத்த சமூகத்தில் आपके पवित्र समुख में நாங்கள் தாழ்த்தி हम दिन भर के समर्पित करता हूँ। முதல் மனுஷன் மண்ணான், पहले मनुष्य मिट्टी का, இரண்டாவது மனுஷன் மனதிருந்த கர்த்தர். दूसरा मनुष्य आकाश से आया हुआ प्रभु। முந்தின மண்ணானுடைய சுவாபம், इसलिए वो मिट्टी का मनुष्य के स्वभाव, முந்தின சுவாபம், पहले का स्वभाव, ஜென்ம சுவாபம் पहले का स्वभाव முந்தின நமக்கு இருக்கிறது. हमारे अंदर है। அதை கடைசியில் அழிக்கிறார். वो सभी को प्रभु वचन के द्वारा, அதெல்லாம் பார்க்காததான் அவனை நேசிச்சார். वो सब कुछ न देखा बिना प्रभु तुझे प्रेम किया, அவர் முக்தியோட वो நேசிச்சார். पहले तुझ पर प्रेम किया। எவ்வளவு அன்பான தேவன். कितना बड़े पर प्रेम परमेश्वर, நீங்களே என்னை தெரிந்து விடவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து விட்டேன். मैंने तुझे चुन लिया। இந்த நாளில் इन दिन में அசதியாயிரம் ஜாக்கிரதையாக ऐसी बात करो, सावधान रहो, ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में அனலாக மாறுங்கள். बात करो, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். प्रभु का सेवा करो, கிறிஸ்துவை பிரகாசிக்கப்படாது. उसका ज्योति तुम चमकाए। மரித்தோரை விட்டு நீ எழுந்து ये सोने वाली मुर्दों से जीव, கிறிஸ்துவை பிரகாசிக்கப்படாது. उसका ज्योति तुमको चमकाए। ஞானமற்றவர்களை போல் நடவாமல் निर्बुद्धि के समान नहीं, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடங்கள். बुद्धिमान के समान चलो। கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். प्रभु का इच्छा क्या है समझ पाओ। கர்த்தர் உங்களை நடத்துவார். प्रभु तुझे अगुवाई करे। நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். आप प्रकाश होने वाला है। இந்த லாக்டவுன் காலங்களில் इसलिए आप लोग के समय में நீ பிரகாசிக்கிறது तो प्रकाश होने உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். चिंता या தொடர்ந்து நடத்துவாரா लगता हुआ இயேசுவின் நாமத்தில் इस பிதாவே. नाम से नाम करता है। ஆமென். हाँ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपके सबों को आशीष करे। हाँ, हाँ। आमेन.